அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு, குறுந்தொகையில 162வது பாட்டு. பாடியவர் கருவூர் பௌத்திரன். திணை முல்லை. இது என்ன பேக்ரவுண்ட்னா, ஒரு வேலை விஷயமா வெளியில போயிட்டு, வேலைய முடிச்சுட்டு திரும்பி வர்ற ஒரு தலைவன், அதாவது கணவன், முல்லைப்பூ செடிய பார்த்து அ பேசுற மாதிரி ஒரு பாட்டு. அதாவது வருத்தமா பேசுறான். என்ன காரணம்னா, அ காரு கார்காலம்னு சொல்லுவோம்ல, மழைக்காலம். கார்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வீட்டுக்கு திரும்பி வர்றதா மனைவிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான். இப்ப கார்காலம் தொடங்கி மழை பெஞ்சு, அந்த முல்லைப்பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவன் லேட்டா வீட்டுக்கு போறான். அம் அப்ப அந்த பூக்கள பார்த்து பேசுற மாதிரி ஒரு பாட்டு. அதாவது பாட்ட வாசிக்கிறேன். "கார் புறந்தந்த நீருடை வியன்புலத்து, பால் புகுதருவும் புல்வெண் மாலை. முல்லை" முல்லைகிட்ட சொல்றான். "முல்லை வாழியோ முல்லை, நீ நின் சிறுவெண் முகையின் முறுவல் கொண்டனை. நகுவை போல காட்டல் தகுமோ, மற்று இது தமியோர் மாட்டை." அப்படின்னா, கார் புறம் தர, அதாவது கார்னா மழை. அந்த கார் மேகங்கள் இருக்குல்ல, அந்த கருத்த மேகங்கள் அ புறம் தர்றதுன்னா மழையாக பெய்து வெளியில வருது இல்லையா, அந்த மழை அதுதான். கார் புறம் தந்த நீருடை, நல்ல நல்ல வளமான அந்த மழை காலத்துல எவ்வளோ தண்ணி இருக்கும். சம்மர்ல தண்ணி கம்மியா இருக்கும், வறண்டு கிடக்கும். இப்போ எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, மழை காலத்துல கேணியே நிறைஞ்சு தண்ணியெல்லாம் போகும். அந்த அளவுக்கு நிறையா தண்ணி இருக்கும். அது "கார்ப்புறம் தந்த நீருடை வியன் புலத்து" அப்படின்னா மிக விரிந்த ஒரு பெரிய நிலம். அந்த முல்லை நிலம். இந்த முல்லை நிலத்துல சாயங்காலம் இந்த பால் ஆக்கள் புகுத்தரும். இப்ப சாயங்காலம் தோட்டத்துல வேலை செய்றவங்க, இந்த பால் மாடுகள் எல்லாம் வீட்டுக்கு போகுது. திரும்பி போறாங்க. போறப்போ அந்த அந்த மாலை எப்படி இருக்கு? புல்வெண் மாலை. அந்த மாலை துன்பத்தை தரக்கூடிய மாலையா இருக்குதாம். அது ஒளி இழந்த மாலை. அதாவது சாயங்காலங்கிறது வெளிச்சம் குறைவா இருக்கும். ஆனா இவனோட மனசுல எப்படின்னா, அது வருத்தத்த தரக்கூடிய மாலை. ஏன்னா அவன் வீட்ல இல்ல. புல் அ புல்லன் மாலை. அப்படி ஒரு மாலை அவன் காட்சி ஞாபகத்துக்கு வருது. அப்படின்னு அவனோட முல்லை நிலத்துல அப்படி நடந்துகிட்டு இருக்கும் இப்போ. சரிங்களா? அப்ப அந்த முல்லைய பார்த்து சொல்றான். "முல்லை வாழ்க முல்லை, வாழிய முல்லை, நீ நின் நீ உன்னுடைய சிறு வெண்முகையின்", முகைனா மொட்டு. சின்ன அந்த வெள்ளை நிற மொட்டுக்களை எல்லாம் விரிஞ்சு, அ அது மலர்றது என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. "முறுவல் கொண்டனை", சிறுவெண் முகையின் முறுவல் கொண்டனை. அந்த பூ இப்படி விரிஞ்சிருக்கிறது என்ன பார்த்து சிரிக்கிற மாரி இருக்கு. "நகுவை போல காட்டல் தகுமோ", அதாவது என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இப்படி மலர்ந்து இருக்கிறியே, அது எனக்கு என்ன பார்த்து சிரிக்கிற மாரி இருக்கு. அதாவது மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. அது தகுமோ, இது தகுமோ, இது நியாயமா? மற்று இது தமியோர்